பழைய கோவிலின் ரகசியம். தென்னிந்தியாவின் பழைய ரகசியங்கள் மற்றும் மர்மங்கள் பற்றிய கதை. கதை சுருக்கம். ஒரு பழைய தமிழ் கோவிலில் மறைக்கப்பட்ட ரகசியம். ஒரு இளம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் அந்த கோவிலின் உள்ளே என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கும்போது அவர் கண்டறிந்தது வெறும் ஒரு சிலை அல்ல, ஆனால் ஒரு பழங்கால சாபம். முக்கிய பாத்திரங்கள்: அருண், ஒரு இளம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர், கோவில்களின் ரகசியங்களை கண்டுபிடிக்க ஆர்வமுள்ளவர். மீனாட்சி, கோவிலின் பூஜாரியின் பேத்தி, ஒரு பழைய ஓலைச்சுவடியை கண்டுபிடிப்பவள். வெங்கடேசன், கோவிலின் மூத்த பூஜாரி, ரகசியங்களை காப்பாற்றுபவர். நாகன், ஒரு மர்மமான ஆள், கோவிலை சுற்றி சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். கதையின் தொடக்கம். தஞ்சாவூர் அருகே ஒரு பழைய சிவன் கோவில் காலப்போக்கில் மறைந்துவிட்டது. அருண் அந்த கோவிலை ஆராய்ச்சி செய்ய வருகிறான். முதல் நாள். கோவிலின் கருங்கல் சுவர்களில் ஒரு விசித்திரமான குறியீடு காணப்படுகிறது. மீனாட்சி ஒரு ஓலைச்சுவடியை கண்டுபிடிக்கிறாள். அதில், இந்த கோவிலின் கீழே ஒரு பாதாள அறை உள்ளது, ஆனால் அதை திறக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மையக்காட்சிகள். ரகசிய கதவு. அருணும் மீனாட்சியும் கோவிலின் கீழே ஒரு மறைக்கப்பட்ட கதவை கண்டுபிடிக்கிறார்கள். அதை திறக்கும்போது ஒரு பழைய சிவலிங்கம் தெரிகிறது. அதை சுற்றி எலும்புகள். பூஜாரியின் எச்சரிக்கை. வெங்கடேசன் அவர்களை எச்சரிக்கிறார். இந்த கோவில் ஒரு சாபத்தால் மூடப்பட்டது. இதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தால் அந்த சாபம் உங்களை பின்தொடரும். நாகனின் உண்மை. நாகன் ஒரு புதைப்பொருள் திருடன் என்பது தெரிய வருகிறது. அவன் அந்த சிவலிங்கத்தை திருட திட்டமிடுகிறான். சாபம் வெளியாகிறது. நாகன் சிவலிங்கத்தை தொடும்போது கோவில் கதவுகள் தாமாக மூடிக்கொள்கின்றன. ஒரு மர்மமான குரல் கேட்கிறது. இங்கே வந்தவர்கள் திரும்ப போக முடியாது. கதையின் முடிவு. அருண் ஓலைச்சுவடியில் உள்ள மந்திரத்தை ஓதுகிறான். கோவில் மீண்டும் அமைதியடைகிறது. நாகன் தப்பியோதுகிறான். வெங்கடேசன் சொல்கிறார், சில ரகசியங்கள் மனிதர்களுக்கு தெரியாதது நல்லது. கதையின் மாறல். பழங்காலத்தின் ரகசியங்களை அலட்டிக் கொள்ளாதீர்கள். சிலவற்றை காலமே காப்பாற்றட்டும்.